கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். தைரியமா சொல்ற, எனக்கு தெரியும் நான் வெட்கத்தில் பட்டுலாம் போக மாட்டேன். என்னை கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அவர் எனக்கு உதவியா இருக்கிறாரு. அவர் எனக்கு துணையா எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது நான் இப்படி வெட்கப்பட்டு போவேன். அவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எவ்வளவு விசுவாசத்தோட திட்டமா சொல்றாரு பார்த்தீங்களா? ஞானவர்களே, ஏசாயா 54:10 இதை வாசிக்கிறோம். மாறாத அன்பு உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய பெற்றோர் போயிருக்கலாம், நீங்கள் நம்பியிருக்கும் கண்மலையாக இருந்த வேலை போயிருக்கலாம், குடும்பத்திலே பிரிவினை வந்திருக்கலாம், நீங்கள் நேசித்த மக்கள், உதவி செய்த மக்கள், தியாகம் பண்ணி வளர்த்த மக்கள் உங்களுக்கு விரோதமாக கேவலமாக நடந்து கொண்ட உங்களை தள்ளிவிட்டிருக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இயேசுவின் சமாதான உடன்படிக்கை, அன்பின் உடன்படிக்கை உங்களை விட்டு நீங்காது. மாறாத அன்பு. இயேசு உங்களை உயர்த்துவார். அவர் முன்பதாக உங்களை கனம் பண்ணுவார். உங்களுக்கு ஆறுதலை தருவார். எல்லாரையும் நேசிக்க, அவர்களையும் மறுரூபம் அடைய செய்ய வல்லமையை தருவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. உங்களுடைய நியாயம் வெளிப்படும், உங்களுடைய நீதி வெளிப்படும். உங்களுடைய குடும்பத்திலேயே உங்கள் நீதி வெளிப்படலை, உங்கள் நியாயம் வெளிப்படலை. உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களை ஏதோ குற்றவாளி போல நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுடைய செயலை புரிந்து கொள்ளாமல் தவறாக எண்ணி உங்களை மற்றவங்க பார்க்குற பார்வையே ஏதோ நீங்கள் குற்றவாளி போல, தவறு செய்தவங்க போல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நீதியாய் நடந்தது, நீங்கள் நியாயமாய் நீங்கள் நடந்து கொள்வதை கர்த்தர் சீக்கிரத்தில் வெளிப்பட பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ரட்சிப்பு வரல, என் பிள்ளைங்க இன்னும் பாவத்தில் இருக்காங்க, வியாதியில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, நானும் அவங்கள அதுலேருந்து மீட்டெடுக்கும்படிக்கு, விடுதலையாக்கும்படி எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வசனத்தின்படி இயேசுவே என் பிள்ளையை நீர் விடுதலையாக்கும் கூப்பிடுங்க. அன்னைக்கு ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அவரோடு பழகுங்கள், இயேசுவோடு பழகுங்கள். அந்த ஐக்கியம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவில் ஏதாவது விரிசல் வந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் திரும்பி பழகிறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்னைக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும், ஒவ்வொரு தேவையில்லாத காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுத்து தேவனோடு இருக்கிற அந்த உறவு ரொம்ப விலகின, தூரம் போன நிலைக்கு கொண்டு செல்ல நம்ம இடம் கொடுக்கிறோம். அப்படி ஒருபோதும் செய்யாதிருங்கள். தேவனோடு பழகுங்கள். அதனாலே உங்களுக்கு நன்மை வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியம் இது என்னமாய் முடியுமோ, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னமாய் முடியுமோ, இந்த வேலை என்னமாய் முடியுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னமாய் முடியுமோ, எதெல்லாம் குறித்து நீங்கள் என்னமாய் முடியுமோன்னு கலங்கி இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அது நன்மையாய் முடியும். அந்த